இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வச்சுருக்கான். அது அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்துட்டு போகுது. திரும்ப அதை இன்னொருத்தர் எடுக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி வேறு இடத்துக்கு போகுது. திரும்ப அது ஒரு வீட்டுக்கிட்ட போகுது. அதை எடுக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுது. சரின்ட்டு இவனும் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். போய் பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான பொருட்கள் இருக்குது. அதாவது பழங்கால பொருட்கள்லாம் இருக்குது. அதை ஒவ்வொன்றா இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேப்பர் தேடும்போது அங்கே இருக்க பொருட்களை தட்டி கீழே விழ போகுது. அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் பிடிக்கிறாரு. நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் தான் இந்த இருக்கிற ஓனர் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல ஒரு பேப்பருக்கு இவ்வளோ வந்துருச்சு, அதை எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பையனை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு வித்தியாசமான தோற்றம் வருது. ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறான் நம்ம ஹீரோ. அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு டிராகன் மாதிரி எடுத்து அந்த பையன்கிட்ட காட்டுறான். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ தரான். சரின்ட்டு அந்த பையன் வாங்கி வச்ச உடனே அந்த டிராகன் உயிர் வந்து அந்த பையனோட கையில் மோதிரமாக மாட்டிக்குது. அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இத்தனை நாளாக நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. சரி நீ இங்கேயே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உனக்கு கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். அப்போ என்ன சொல்லிட்டு போகிறான்னா, நீ எந்த பொருளையும் தொடாமல் அசையாமல் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் நம்ம பையன் என்ன பண்ணுறான்னா அதுக்குள்ளே அந்த மோதிரத்தை வச்சு ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணுறான். இருக்கிற செவுரு கண்ணாடி எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. அப்போது நம்ம ஹீரோ உள்ளே போய் ஒரு செவுருக்குள்ளே இருக்கிற ஒரு மேஜிக் புக்கை எடுத்துகிட்டு வர போயிருக்கிறான். இப்போது இந்த பையனால் அங்கே செவுருக்குள்ளே இருந்து ஒரு ஜாடி மாதிரி கீழே வந்து விழுகுது. இப்போது அந்த ஜாடியிலேருந்து சின்ன சின்ன பூச்சிங்களாம் வெளியே வந்து அந்த ஜாடி உடஞ்சி ஒரு உருவம் வெளியே வந்து அந்த உருவத்தில் இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன். அவன் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த ஜாடியில் அடப்பட்டு இருக்கான். இப்போ அந்த பையனுக்கும் அந்த வில்லனுக்கும் சண்டை ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த சண்டைக்கான காரணம் என்னென்னா பல ஆயிரம் வருஷமாக அவங்கள அடப்பட்டு வச்சு நம்ம ஹீரோ அவங்கள பாதுகாத்துட்டு வரான். இப்போ திடீர்னு வில்லன் வெளியே வந்தோடனே மக்கள் எல்லாருமே கொல்றதுக்காக தான் அந்த வில்லன் வெளியே வரான். மக்கள் எல்லாரும் காப்பாற்றுறது நம்ம ஹீரோவோட வேலை. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சண்டையாகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வர பார்க்குறான். இதில் பிரச்சனை என்னென்னா அந்த ஜாடியை யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களும் சேர்ந்து உள்ளே போயிடுவாங்க. இந்த சண்டையில் நம்ம ஹீரோ ஜெயிக்கும் போது அந்த வில்லனை பார்த்தீங்கன்னா உள்ள ஜாடிக்குள்ளே அழைச்சிட்றான். அப்போது நம்ம ஹீரோவும் உள்ளே போயிடுறான். கிட்டத்தட்ட 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாடிக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ பெரிய ஆகும்போது அவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க.